கண்டிப்பா உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியம். ஒரு நாளைக்கு நாங்கள் பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உனக்கான உடற்பயிற்சியா வச்சுக்கோ. 24 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் தூங்க சொல்றோம், 7-8 மணி நேரம் தூங்கிடுறோம். 1-2 மணி நேரம் அங்கேயும் போறது, 10 மணி நேரம் இதுல போயிடும். 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேல யாரும் வேலை செய்யல. அப்போ கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் 5-6 மணி நேரம் பாக்கி இருக்கு. அப்ப அதுல 1 மணி நேரம் உனக்கான உடலை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கினா தான் ஆயுளுக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம். அதுல சரியான நடைப்பயிற்சி நடக்கலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ் இதை கேட்குறவங்க, நீங்க வந்து உங்க அப்பா அம்மா நடக்கிறாங்களா அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கலாம். இளம் வயதுல நல்ல ஓட்டப்பயிற்சி, ஜாகிங் பண்ணலாம், நல்ல ஓட்டப்பயிற்சி எடுத்துக்கலாம். மிதிவண்டி, நல்ல சைக்கிள்ல போறது, நல்ல சைக்கிளிங் பண்றது, இது எல்லாம் ரத்த ஓட்டத்தை மிகச் சிறப்பாக வச்சுக்கொள்ளும், தசைகளை வலுவாக வச்சுக்கொள்ளும். இதை தவிர உடலுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடி கிளாஸ்ல இல்லைன்னா அசம்பிளிக்கு முன்னாடிலாம் கூட எங்க ஸ்கூல்ல எல்லாம் நாங்க வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது எல்லா உறுப்புகளுக்கும், நம்ம தசை எலும்புக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம் உடற்பயிற்சிங்கிறது அதுக்கு மட்டும் இல்லை, ஈரல் நல்லா இருக்கணும், சிறுநீரகம் நல்லா இருக்கணும், எல்லாத்த விட இதயம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பயிற்சி மிகச்சரியா இருக்கணும். எங்க மருத்துவர் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார், அவர் வந்து அவர் ஒரு பெரிய 10 மாடி கட்டடம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாரு. அவர் மிகப்பெரிய மருத்துவர். அதனால அவர் போன உடனே அந்த லிஃப்ட்ல வாசல்ல இருக்கிறவர் வந்து, ஐயா வந்துட்டாரு, லிஃப்ட்டை திறந்தா இவர் வந்து 7வது ஃப்ளோர்ல இவரோட இவர் நேராக படியேறுவாரு. அப்போ படியேறும்போது அவர் வந்து லிஃப்ட்ல வந்து, சார் சீக்கிரமா மேலே போகலாம் அப்படிம்பாரு. சீக்கிரமா மேலே போகக்கூடாது தாண்டா நான் நடக்கிறேன் அதனால சொல்லிட்டே அவர் வந்து 7 மாடிக்கு வேகமா நடந்து போவார். ஏன் சொல்றான்னா படிக்கட்டுகளை பயன்படுத்தணும். நீங்களும் உங்க பள்ளியில வந்து படிக்கட்டுகள் நல்லா 2-3 மாடி ஏறி இறங்கணும் அப்படின்னா இது இதயத்துக்கு மிகச்சரியாக உதவியா இருக்கும். அதனால எங்க போனாலும் நடக்கிறது, ஓடுறது, அதுக்கப்புறம் நம்ம இப்பெல்லாம் வந்து டக்குன்னு உடனே ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போலாமா, டக்குன்னு ஒரு பைக் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் போறோம். ஆனால் ஒரு காலத்துல அப்படி இல்லை. ரேஷன் கடைக்கு போனா நடந்து போவோம். மண்ணெண்ணெய் வாங்குறதுக்காக டின்னோட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்ற காலம் எனக்கு ஞாபகம் இருக்கு. முன்னாடியே வலிக்கும், கால் வலிக்கும். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அப்படியான பயிற்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு பயனுள்ளதான ஒரு விஷயமாக இருக்கு. அதனால நண்பர்களே, உடல் பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஓடி இருக்கீங்களா, நல்ல பயிற்சி எடுத்திருக்கீங்களா, இந்த உடற்பயிற்சியோடு சேர்ந்து செய்ய வேண்டியது நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகள். தமிழ் சமூகத்துல திருமூலர் 3ஆம் நூற்றாண்டுல அன்றைக்கு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. உலகமே வந்து உடம்பு மாயைன்னு சொல்லியிருந்தப்ப திருமூலர் தான் சொல்றாரு, நோ, உடம்பு உண்மை, உடம்பால் அழியர் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னாரு. உயிரை நல்லா மேம்படுத்தணும், மெய்ஞானத்துக்கு போகணும், தவம் பண்ணணும், அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி உடம்பை ஒழுங்கா வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய சமூகத்துல திருமூலர் தான் முதல்ல அப்படி சொல்றாரு. அப்படி உடம்பை வளர்ப்பதில் நீ நல்ல மூச்சு பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்லி அவருடைய 3ஆம் தந்திரமும் 8ஆம் தந்திரமும் முழுக்க ஓக பயிற்சினால உள்ளது. அதுதான் நீங்களும் பயிற்சி செய்ய சொல்லுங்க. நல்ல மூச்சு பயிற்சி செய்யுங்க, நல்ல உடல் பயிற்சி செய்யுங்க, நல்லா விளையாடுங்க. ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் எல்லா வகையிலையும் மனதில் சிறப்பா இருக்கும். வெற்றி தோல்வி பள்ளியில விளையாட்டுல நல்லா கத்துக்கிட்டவங்க எல்லாத்துலையும் விட்டு கொடுக்குற தன்மை, இலக்கை நோக்கி நகரக்கூடிய தன்மை, மிகச்சிறந்த நட்புணர்வு, இதெல்லாம் விளையாட்டுல இருந்து தான் வரும். அப்போ அந்த விளையாட்டு பயிற்சியை நல்ல நம்ம ரெகுலரா, அது வெறும் உடலுக்கான பயிற்சி மட்டும் இல்ல, மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். ரத்த ஓட்டம் மிகச்சிறப்பா மூளையில இருந்து சிறுநீரகத்திலிருந்து கால் பாதம் வரையிலிருந்து கை உள்ளங்கை வரைக்கும் அந்த ரத்த ஓட்டம் நல்லா ஓடணும்னாலும் நிறைய அந்த பயிற்சிகள் நிறைய இருக்கும். நல்ல பயிற்சி செய்யும் போது வியர்க்கும். இந்த வியர்வை என்ன செய்யுது, வியர்வைங்கிறது தோல்ல இருந்து வேர்க்கிறது வந்து, தோல் வந்து ஒரு கழிவு உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்புங்கிறான். நம்மளாம் நினைச்சிருப்போம் கழிவு உறுப்புனா சிறுநீரகம் தானே, அதுல இருந்து தானே சிறுநீரை பிரிச்சு எடுக்கு அப்படின்னா, சிறுநீரை பிரிச்சு எடுத்து நம்ம வெளியேற்றுறது மட்டும் இல்ல, வேர்வை மூலமாக மலினங்களை வெளியேற்றுவதும், வேர்வை மூலமா அந்த சத்துக்கள்ல தேவையற்றவற்றை வெளியேற்றுவதும் முக்கியமானது. அப்ப நல்லா வேர்க்கணும்னா நல்லா விளையாண்டாதான் வேர்க்க முடியும், நல்ல பயிற்சி செய்தாதான் வேர்க்க முடியும். ஒருத்தருக்கு வேர்வையே வரலன்னு வைங்க, அவருக்கு பல நோய் வந்துடும். ஏசியில இருந்துட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கவங்க வெளியே போய் காலையில கிரவுண்ட்ல ஓடி எப்படியாவது வேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏசியில வந்து வேலை செய்யறாங்க. நம்ம தினம் சிறு வயதிலிருந்து வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். இளமையில கல்லை சாப்பிட்டா கூட சிரிச்சிரும்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவனுக்கு கல்லை கூட்டாவது சிரிச்சிரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சீரண மண்டலம் மிகச் சிறப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு சின்ன பசங்க ஜூனியர் மாத்திரைன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க டைஜஷனுக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல ஓடி ஆடி வேலை செய்து உழைத்து நல்ல உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு சீரண நொதிகள் நல்லா இருக்கும். சரியான அமிலம் வரும், சரியான ஈரல் நொதி வரும், சரியான கணைய நொதி வரும், உமிழ்நீர் நொதி வரும். இதெல்லாம் உடற்பயிற்சியோட சேர்ந்து
இன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ எந்த மருத்துவம் எழுதினாலும் கூடவே 45 மினிட்ஸ் வாக்கிங், 10 மினிட்ஸ் பிராணாயமா அப்படின்னு எழுதுறாங்க. ஏன் அதை சொல்றாங்க? அந்த மருந்து சரியா வேலை செய்யணும்னா கூட இந்த பயிற்சி தேவை. அந்த உடற்பயிற்சியை பள்ளி காலத்திலிருந்தே உடற்பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா விளையாடுறது, நல்லா விறுவிறுக்க விளையாடணும்னா உடல் மிகச்சரியா இருக்கும். அத்தனை பேரும் போனை வச்சுக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுறேன் சார், வீடியோ கேம்ல பிளே ஸ்டேஷன்ல விளையாடுறேன் அப்படின்னா அது மூளைக்கும் கெடுதி, கண்ணுக்கும் கெடுதி, மனதுக்கும் கெடுதி. அந்த இதுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீணாக்கிட்டு நம்ம உடலை கெடுத்துக் கொள்வதை விட 3/4 மணி நேரம் உன் நண்பர்கள் வட்டாரத்தோட விறுவிறுக்க, அது என்ன கைப்பந்தா இருக்கலாம், இல்லைன்னா ஹாக்கியா இருக்கலாம், இல்லை ஓடி விளையாடுறதா இருக்கலாம், பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உளவியல் சிக்கலுக்குள்ளேயும் போகாம இருக்கலாம். அதனால நண்பர்களே, தினம் சில மணித்துளிகளாவது பயிற்சியும் ஒரு 30-40 நிமிடமாவது விளையாட்டும் இருப்பது உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்.